வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறோம். காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, அன்னாசி பூ, 2 பட்டை, ஜீரகம் கொஞ்சம். நல்லா வதங்கவும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு 3 பச்சை மிளகாய் போடுறோம். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்கிற அரிசியை போடுறோம். அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் தேங்காய் பால். தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் 1 டம்ளர் அரிசி வச்சதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ற உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போடணும். போட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை அப்படியே தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டா ஜீரக சாதம் ரெடி ஆகிடும். நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் அடங்கிடுச்சு.
நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நமக்கு அருமையான ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு பாருங்க ஜீரக சாதம். சிம்பிளான ரெசிபி. நீங்கள் எப்போ வேணாலும் எப்போ நினைச்சாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடும்.